எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். வெல்கம் பேக் டு கனிஸ் லைஃப் ஸ்டைல் வீடியோ. இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். டைம் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. நம்ம குட்டித்தங்க தான் அதுவும் எழுப்பிட்டாங்க என்னைய. இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குட் மார்னிங். கொடுக்க மாட்டியா முத்தா கூட? பாய் சொல்லிடு. பாய் டாடா. பாய். ஓகே பாய். காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம குட்டி தங்கத்துக்கு கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டுங்க காஃபி குடிச்சிட்ருக்கேன். எல்லோரும் வாங்க காஃபி குடிக்கலாம். தென் கொஞ்சம் நேரம் இருந்து அம்மாவே டிஃபன் செஞ்சுட்டாங்க. சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம். இன்றைக்கி சண்டே இல்லை, ஸோ நான்வெஜ் தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்புங்க. அதுக்கு தேவையானது தான் வெங்காயம், கொத்தமல்லி, வரமிளகாய். கொத்தமல்லியை நல்லா வறுத்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்து, அந்த வறுத்து வச்சுள்ள கொத்தமல்லி அது கூடயே இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பொடி பொடியாக வச்சுருந்த வெங்காயம் ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி, அது கூட கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த கொத்தமல்லி, வரமிளகாய் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுட்ரு மாதிரி இருக்கும், அதுக்கு நல்லா வரதில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து இந்த அரைச்சி வச்சது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆனியன் போடுறோங்க. அந்த ஆனியனையும் அரைச்சி இதுக்குள்ளேயே ஊற்றி வச்சுக்கிறோங்க, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி. அடுத்தது நாட்டுக்கோழியை நல்லா கழுவி எடுத்து வச்சிடறோம். அடுத்தது ஆயில் போட்டு வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு இது பண்ணுவோம் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ குழம்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. ஏன்னா சிக்கனும் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரணும். வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி கொதிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி ஒரு 20 நிமிஷம் பக்கம் நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்துருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.